அடுத்த எடுத்துக்காட்டில் R0 என்ற பதிவேட்டிலுள்ள உள்ளடக்கத்தை R1 என்ற பதிவேட்டிற்கு மாற்ற முயற்சிப்போம். 8051 அசெம்பிளி லேங்குவேஜ் புரோகிராம் நுட்பத்தில் எத்தனை வழிகளில் இதனை செய்யலாம் என்பதை பார்ப்போம். இதனை செய்ய முதல் வழி என்னவென்றால் R0 பதிவேட்டில் உள்ள உள்ளடக்கத்தை R1 என்ற பதிவேட்டிற்கு MOV R1, R0 என்ற கட்டளையை பயன்படுத்தி மாற்ற வேண்டும். இதனை செய்ய இரண்டாவது வழி என்னவென்றால் MOV 1, R0 என்ற கட்டளையை பயன்படுத்துவது. நேரடி நினைவக முகவரி என்ற கட்டளை முறையை பயன்படுத்துவதால் பதிவேட்டில் உள்ள பதிவு R0 இலிருந்து R1 க்கு மாற்றப்படுகிறது. மேற்கூறப்பட்ட செயலுக்கு எதிராக செய்வதுதான் மூன்றாவது வழி, அதாவது MOV R1, 0 என்ற கட்டளையை பயன்படுத்துவது. இங்கே RAM லொகேஷன் 0 இல் உள்ள உள்ளடக்கம் R1 க்கு மாற்றப்படுகிறது. அடுத்த வழி என்னவென்றால் MOV 1, 0 என்ற கட்டளையை பயன்படுத்துவது. இங்கே பதிவேட்டை மெமரி ஆப்பரன்டாக குறிப்பிடுகிறோம். MOV 1, 0 என்ற கட்டளையை பயன்படுத்தும்போது மெமரி 0 இல் உள்ள உள்ளடக்கம் மெமரி 1 க்கு மாற்றப்படுகிறது. இங்கே மெமரி 0 என்பது R0 ஐ குறிக்கிறது. அதுபோல மெமரி 1 என்பது R1 ஐ குறிக்கிறது. அதுபோல MOV R1, 1 இந்த கட்டளையை பயன்படுத்தும் போது R1 1 என மாறும். மேலும் MOV R1, 0 என்ற கட்டளையை பயன்படுத்தினால் மெமரி லொகேஷன் 0 இல் உள்ள உள்ளடக்கம் R1 ஆல் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள மெமரி லொகேஷனுக்கு மாறுகிறது. இங்கு R1 இல் மெமரி லொகேஷன் உள்ளடக்கப்பட்டுள்ளது. எனவே மெமரி லொகேஷன் 0 இல் உள்ள மதிப்பு R1 க்கு மாற்றப்பட்டிருக்கும். ஆக R1 என்ற பதிவேடு R0 என்ற பதிவேட்டிலுள்ள மதிப்பை பெறுகிறது. இந்த செயல்பாடுகள் மெமரி பேங்குக்கு அப்பாற்பட்டவை. வங்கி எதுவும் தேர்வு செய்யப்படவில்லை என்றாலும் இது தனது செயல்பாட்டுக்காக வங்கி 0 ஐ பயன்படுத்துகிறது. ஆனால் வேறு பல கட்டளைகள் வங்கி தேர்வை பொறுத்து இருக்கும். இங்கே வங்கிகளுக்கு இடையே அணுகல் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வங்கியை அணுக விரும்பினாலோ அல்லது வங்கியின் பதிவேட்டில் உள்ள தகவலை இயக்க விரும்பினாலோ அதை மேற்கூறப்பட்டவாறு செய்யலாம். அடுத்தபடியாக கேரி பிளாக் 4 என்ற பிட் லொகேஷனிலும் ஆக்சிலரி கேரி பிட் லொகேஷன் 10 என்ற பிட் லொகேஷனிலும் பேரிட்டி பிளாக் என்ற பிட் லொகேஷனிலும் பதிவு செய்வதற்கான ஒரு நிரலை எழுத முயற்சிப்போம். இந்த 4, 10, 22H என்பவை பிட் அட்ரசிபிள் மெமரி ஆகும். ஆக கேரி பிளாக், ஆக்சிலரி கேரி பிளாக் மற்றும் பேரிட்டி பிளாக் ஆகியவற்றை இந்த 3 லொகேஷன்களில் பதிய முயற்சிப்போம்.
அதை பின்வருமாறு செய்யலாம். முதலாவதாக 04H 10H மற்றும் 22H என்ற பிட் லொகேஷன்களை கிளியர் செய்து கொள்வோம். முதலாவதாக கேரி பிளாக், பின்னர் ஆக்சில்லரி கேரி பிளாக், கடைசியாக parity பிளாக் என வரிசைப்படுத்திக் கொள்வோம். கேரி என்ற பகுதிக்காக PSW.7L1 என்ற நிரலை எழுதலாம். இங்கே PSW.7 என்பது கேரி பிட்டை குறிக்கும். அது மட்டுமல்லாமல் இது ஒரு பிட் அட்ரசிபிள் மெமரி ஆகும். 04 என்ற லொகேஷனை செட் செய்ய பிட் 04H என்ற கட்டளையை பயன்படுத்தலாம். L1 என்ற இடத்திற்கு வந்து நிரலுக்கு பிட் அமைந்து விட்டதா என பரிசோதித்த பிறகு ஆக்சில்லரி கேரி பிட்டுக்கும் இதேபோல் செய்யலாம். அடுத்ததாக JNB PSW.6L2 என்ற கட்டளையை பயன்படுத்தி 10 என்ற பிட் லொகேஷனில் ஆக்சில்லரி கேரி பிட் செட் என உள்ளதா என்று பரிசோதித்து பார்ப்போம். இது செட் இல்லை எனில் set bit 10H என்ற கட்டளையை பயன்படுத்தி அதை செட் செய்வோம். அதேபோல JNB PSW.0L3 என்ற கட்டளையை பயன்படுத்தி 0 என்ற பிட் லொகேஷனில் parity பிட் செட் என உள்ளதா என்று பரிசோதித்து பார்ப்போம். இது செட் இல்லை எனில் set bit 22H என்ற கட்டளையை பயன்படுத்தி அதை செட் செய்வோம். இவ்வாறாக நமது நிரலில் பிட் செட் என உள்ளதா என்று பரிசோதித்து இல்லை எனில் அவை செட் செய்யப்பட்டன. ஒரு பிட் லொகேஷன் 1 என உள்ளதா என பரிசோதித்து இல்லை எனில் அவற்றை 1 என மாற்றுவதற்கான நிரலைத்தான் நான் இப்பொழுது பார்த்தோம். அடுத்ததாக மற்றுமொரு சற்று கடினமான நிரலை பார்ப்போம். இது ஒரு ஸ்ட்ரிங் கணக்கீட்டுக்கான ஒரு நிரல். இங்கே 2 ஸ்ட்ரிங்கள் 6000 என்ற முகவரியில் தொடங்கி வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கின் முடிவிலும் ஏதுமில்லை என்ற தன்மையால், அதாவது 0 பைட்டால் முடிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தனியே 2 உப நிரல்களை ஸ்ட்ரிங் ஒப்பீட்டுக்காக எழுத முயற்சிப்போம். இப்பொழுது S1 மற்றும் S2 என 2 ஸ்ட்ரிங்கள் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். இவை இரண்டையும் ஒப்பிட்டு அவை சமமா இல்லையா என பரிசோதிக்க வேண்டும். இதற்காக அதிகம், குறைவு போன்ற உறவுகளை பயன்படுத்தி ஸ்ட்ரிங்கள் சமமா இல்லையா, மாறுபட்டவையா என பரிசோதிக்கலாம். இதற்காக நாம் முதல் ஸ்ட்ரிங்கின் அளவை R1 இலும் இரண்டாம் ஸ்ட்ரிங்கின் அளவை R2 விலும் வைக்கிறோம். ஒப்பீட்டின் முடிவை R0 இல் பதிய இருக்கிறோம். இங்கே 2 ஸ்ட்ரிங்களை ஒப்பிடும்போது R0 இல் ஏதேனும் மதிப்பு கிடைக்கப்பெற்றால் அவை சமம் இல்லை என்பதை குறிக்கும். இறுதியாக இரண்டும் சமம் எனில் 0 என R0 பதிவேட்டில் பதியப்பட வேண்டும். சமம் இல்லை எனில்
1 என அதே பதிவேட்டில் பதியப்பட வேண்டும். மேலும் கேள்வியில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால் உப நிரல்களின் வெவ்வேறு வங்கி பதிவேடுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று. நிரல்களில் வெவ்வேறு வங்கி பதிவேடுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டுமென்றால் PSW இல் வங்கி தேர்ந்தெடு பிட்டை மாற்றி அமைக்க வேண்டும். பின்னர் ஸ்ட்ரிங்களை மெமரியில் வரிசைப்படுத்த வேண்டும். அது எவ்வாறெனில் S1 என்ற ஸ்ட்ரிங் ABC எனில் முதல் எழுத்தை 6000 என்ற இடத்தில் பதிவிட்டு மீதமுள்ள எழுத்துக்களை அதனைத் தொடர்ந்து வரும் அடுத்த முகவரிகளில் பதிவிட வேண்டும். எனவே முதல் இடத்தில் A என்ற எழுத்தும் இரண்டாம் இடத்தில் B என்ற எழுத்தும் அதன்பின் C என்ற எழுத்தும் பதியப்படுகிறது. இவைதான் இதற்கான ASCII குறியீடுகள். அதனைத் தொடர்ந்து வருவதுதான் ஏதுமில்லா தன்மை 0. இதுவரை நாம் பதிவிட்டது S1 என்ற ஸ்ட்ரிங். S1 இன் அளவு இங்கே நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. எனினும் S1 ஐ தொடர்ந்து வரவேண்டியது S2 ஆகும். இங்கே இரண்டாவது ஸ்ட்ரிங் 6004 என்ற முகவரியிலிருந்து துவங்கும். இதற்கும் அளவு நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. இரண்டு ஸ்ட்ரிங்களுக்கும் அளவு குறிப்பிடப்படவில்லை என்பதால் ஏதுமற்ற தன்மையை ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கின் இறுதியிலும் சேர்க்க வேண்டும். இவ்வாறாக ஒரு ஸ்ட்ரிங்கின் முடிவையும் மற்றொன்றின் தொடக்கத்தையும் கண்டறியலாம். இனி இங்கே ஒரு குறிப்பானையும் அங்கே ஒரு குறிப்பானையும் வைத்துவிட்டு ஒப்பிடுதலை தொடர்வோம். அடுத்த ஸ்ட்ரிங் C மற்றும் D என எடுத்துக் கொள்வோம். அதோடு இந்த ஸ்ட்ரிங் முடிந்துள்ளது. இவ்வாறாக நாம் ஸ்ட்ரிங்களை பதிவிட்டுள்ளோம். இனி நாம் ஸ்ட்ரிங் அளவு மற்றும் ஒப்பிடுதல் செய்வதற்கான நிரலை எழுதுவோம். இதற்காக நாம் முதலில் செய்ய வேண்டியது வங்கி பதிவேட்டை மாற்றுவது. set B PSW.3 இந்த கட்டளையை பயன்படுத்தினால் வங்கி பதிவேட்டில் உள்ள பிட் செட் ஆகும். ஆனால் நாம் இங்கே PSW.3 என்ற பிட் 0 என ஏற்கனவே கருதி உள்ளோம். எனவே நமது முக்கிய நிரலில் வங்கி பதிவேடு 00 என தேர்வு செய்யப்படும். R3 என்ற பதிவேட்டில் 60H என்ற எண்ணையும் R4 என்ற பதிவேட்டில் 00H என்ற எண்ணையும் 6000 என்ற முகவரியை குறிக்க பயன்படுத்தியுள்ளோம். ஸ்ட்ரிங்களை ஒப்பிடும் பொழுது இந்த மதிப்பு DPTR க்கு வெளிப்புற மெமரியில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும். ACALL compare என்ற கட்டளை பயன்படுத்தப்படும் போது compare என்ற உப நிரலுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இனி compare என்ற நிரலை பார்க்கலாம். இங்கே R0 ஐ பயன்படுத்துகிறோம். இங்கு ஒப்பீடுக்கான விடை கிடைக்கும். அடுத்ததாக PSW.3 இல் உள்ள மதிப்பை நீக்கம் செய்கிறோம்.
அதற்காக MOV R008 என்ற கட்டளையையும் PSW 3 பிட் 1 என்ற கட்டளையையும் பயன்படுத்துகின்றோம். அடிப்படை நிரல் வங்கி 0 இல் செயல்படுகிறது. அதுபோல உப நிரல் வங்கி 1 இல் செயல்படுகிறது. வங்கி பதிவேடு 1 8000 என்ற முகவரியில் துவங்குகிறது. R0 இல் ஒப்பீட்டுக்கு பின் திரும்ப வேண்டிய முகவரி பதியப்பட்டுள்ளது. MOV R008 என்ற கட்டளையை இங்கே பயன்படுத்துவதன் மூலம் 08 என்ற இடத்திலுள்ள தகவல் R0 க்குள் மாற்றப்படுகிறது. நடப்பு வங்கி 0 எனில் அது மெமரி லொகேஷன் 0 என்பதை குறிக்கும். ஒப்பீட்டுக்கு பின் அதன் முடிவு R0 இல் பதியப்படும். பின்னர் ஸ்ட்ரிங்கின் அளவு கணக்கிடப்படும். இப்பொழுது வங்கி பதிவேட்டை 1 என மாற்றி set B PSW.3 என்ற கட்டளையை பயன்படுத்துவோம். பின்னர் ஸ்ட்ரிங்கின் முதல் முகவரியான 00H மற்றும் 60H முறையே R3 மற்றும் R4 பதிவேடுகளில் பதிப்போம். அதன்பின் ACALL length என்ற உப வழக்கம் நிரலை அழைப்போம். இதனால் ஸ்ட்ரிங்கின் அளவு வங்கி 1 இல் உள்ள R1 மற்றும் R2 பதிவேட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது. நிலுவை வங்கி பதிவேட்டில் இருந்து R1 மற்றும் R2 எனும் பதிவேட்டிற்கு திரும்ப வேண்டியிருக்கிறது. இதை பின்வருமாறு செய்யலாம். முதலில் PSW.3 அழித்து விடுவோம். அதன்பின் முந்தைய வங்கி பதிவேடு 0 ஐ அணுக வேண்டும். பின்னர் MOV R109 என்ற கட்டளையை பயன்படுத்துவதன் மூலம் 09 என்ற மதிப்பு R1 என்ற பதிவேட்டில் பதியப்படும். இவ்வாறாக முதல் ஸ்ட்ரிங்கின் அளவை பெற முடியும். அதுபோல MOV R210 என்ற கட்டளை வழியாக இரண்டாவது ஸ்ட்ரிங்கின் அளவையும் பெற முடியும். அதன்பின் இந்த நிரலை முடித்துக் கொள்ளலாம். இப்பொழுது அளவை கணக்கிடுவதற்கும் ஒப்பீடு செய்வதற்கும் இரண்டு வழக்கமான நிரலை எழுத வேண்டும். முதலாவதாக ஒப்பீட்டுக்கான வழக்க நிரலை எழுதுவோம். இதற்கு முதலில் R3 மற்றும் R4 சுட்டிக்காட்டும் முகவரியான 6000 ஐ பெறுவோம். R3 மற்றும் R4 இல் உள்ள மதிப்புகள் முறையே DPL மற்றும் DPH க்கு மாற்றப்பட வேண்டும். இதனால் DPTR ஐ பயன்படுத்தி ஒவ்வொரு மெமரி லொகேஷன்களையும் நாம் அணுக முடியும். MOV DPHR3 மற்றும் MOV DPLR4 என்ற கட்டளைகளை பயன்படுத்துவதன் வழியாக 6000 என்ற எண் DPTR க்கு மாற்றப்படுகிறது. MOV R5R3 மற்றும் MOV R6R4 என்ற கட்டளைகளை பயன்படுத்துவதன் மூலம் R5 மற்றும் R6 இல் முறையே R3 மற்றும் R4 இன் நகல்களை பதியலாம். நிரலை மேலும் முன்னெடுத்து செல்லும் பொழுது
இதன் மதிப்புகள் மாறலாம். அடுத்ததாக A B C என்ற ஸ்ட்ரிங்களை பெற வேண்டும். முதல் ஸ்ட்ரிங் முடிந்தவுடன் 0 வை பயன்படுத்த வேண்டும். 0 என்பதுதான் முதல் ஸ்ட்ரிங்கின் முடிவை குறிக்கும் எழுத்து. முதல் ஸ்ட்ரிங்களை எடுத்த பிறகு இரண்டாவது ஸ்ட்ரிங்களை எடுக்க வேண்டும். MOVX A&DPTR இந்த கட்டளையை பயன்படுத்துவதன் மூலம் DPTR சுட்டிக்காட்டிய மெமரி லொகேஷனில் உள்ள உள்ளடக்கம் A க்கு மாற்றப்படுகிறது. அடுத்ததாக CJNE A0L1 என்ற கட்டளையை பயன்படுத்தி A இன் மதிப்பு 0 அல்லாத எண்ணாக உள்ளதா என பரிசோதிக்கப்படுகிறது. CJNE A80L1 என்ற கட்டளையை பயன்படுத்துவதன் மூலம் A இன் மதிப்பு 0 இல்லை எனில் L1 என்ற சுற்றுக்கு நிரலின் கட்டுப்பாடு மாறுகிறது. A இன் மதிப்பு 0 என மாறிவிட்டால் முதல் ஸ்ட்ரிங் நிறைவு பெற்றதை உணர்த்துகிறது. அப்பொழுது L2 என்ற சுற்றுக்கு நிரலின் கட்டுப்பாடு மாறுகிறது. எனவே ஒப்பீட்டின் முடிவில் இரண்டு ஸ்ட்ரிங்களும் சமம் எனில் L2 என்ற சுற்று இயக்கப்படும். மாறாக ஒப்பீட்டின் முடிவு இரண்டு ஸ்ட்ரிங்களும் சமம் இல்லை எனில் L1 என்ற சுற்று இயக்கப்படும். அடுத்ததாக INC DPTR என்ற கட்டளையை பயன்படுத்தி DPTR இன் மதிப்பை மேலும் ஒன்றாக அதிகரிக்கின்றோம். பின்னர் அதிகரிக்கப்பட்ட மதிப்பை MOV R3DPH மற்றும் MOV R4DPL என்ற கட்டளைகளை பயன்படுத்தி முறையே R3 மற்றும் R4 எனும் பதிவேடுகளுக்கு மாற்றப்படுகிறது. பின்னர் மீண்டும் R5 மற்றும் R6 ற்கு அதேபோல் மாற்றப்படுகிறது. இப்பொழுது இரண்டாவது சுற்று பற்றி பார்ப்போம். அடுத்ததாக ஒப்பிடுதலை துவங்க உள்ளோம். SJMP L2 நிரலின் கட்டுப்பாடு L2 க்கு மாறுகிறது. தற்போது DPTR தனது இறுதி முகவரியை குறித்துக் கொண்டிருக்கிறது. இதனை மாற்றி முதல் இடத்தை குறிக்க MOV DPH R5 மற்றும் MOV DPL R6 என்ற கட்டளைகளை பயன்படுத்த வேண்டும். R5 மற்றும் R6 இல் DPTR இன் ஆரம்ப மதிப்பு பதியப்பட்டுள்ளதால் இப்போது அந்த மதிப்பு DPTR க்கு மாற்றப்பட்டிருக்கும். அடுத்ததாக MOV A&DPTR என்ற கட்டளையை பயன்படுத்துவதால் அடுத்த எழுத்து A க்கு மாற்றப்படுகிறது. MOV B,A என்ற கட்டளை வழி A இல் உள்ள மதிப்பு B க்கு மாற்றலாம். பின்னர் மீண்டும் DPTR இன் மதிப்பு அதிகரிக்கப்படுகிறது. அதன்பின் MOV R5DPH மற்றும் MOV R6DPL என்ற கட்டளைகளை பயன்படுத்தி DPTR இன் மதிப்பை முறையே R5 மற்றும் R6 க்கு மாற்றுகிறோம். இப்பொழுது இரண்டாவது ஸ்ட்ரிங்கின் முதல் எழுத்தை அணுக வேண்டும். அதற்காக
MOV DPHR3 மற்றும் MOV DPLR4 என்ற கட்டளைகளை பயன்படுத்துவோம். பின்னர் மீண்டும் அந்த DPTR இன் மதிப்பு A க்கு மாற்றப்பட்டு அதன் மதிப்பு அதிகரிக்கப்படுகிறது. மேற்கூறப்பட்ட செயல்களை செய்வதற்கு MOVX A,DPTR மற்றும் INC DPTR என்ற கட்டளைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வாறு செய்யும் பொழுது நிரலின் கட்டுப்பாடு இரண்டாவது ஸ்ட்ரிங்கின் இரண்டாவது எழுத்துக்கு மாறுகிறது. மீண்டும் DPTR இன் மதிப்பை R3 மற்றும் R4 எனும் பதிவேடுகளுக்கு மாற்ற MOV R3DPH மற்றும் MOV R4DPL எனும் கட்டளைகளை பயன்படுத்தலாம். அதன்பின் A இன் மதிப்பும் B இன் மதிப்பும் சமமா என்பதை பரிசோதிக்க CJNE ABL4 என்ற கட்டளை பயன்படுத்தப்படுகிறது. அவை சமம் இல்லை எனும் பட்சத்தில் நிரலின் கட்டுப்பாடு சுற்று 4 க்கு மாறுகிறது. எழுத்துக்களின் ஒப்பீடு முடிந்தவுடன் அங்கே 0 இருக்கும். அதனால் 0 ஐ மற்றொரு 0 உடன் ஒப்பிட என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். அவை சமம் இல்லை என்னும் பட்சத்தில் நிரலின் கட்டுப்பாடு சுற்று 4 க்கு மாறுகிறது. இல்லை என்றால் ADD AB என்னும் கட்டளை இயக்கப்படுகிறது. இதனால் AB உடன் கூட்டப்பட்ட அதன் மதிப்பு 0 ஆக உள்ளதா என பரிசோதிக்கப்படுகிறது. இதற்கு CJNE A0L5 என்ற கட்டளை பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஸ்ட்ரிங்கள் சமம் எனில் நிரலின் கட்டுப்பாடு MOV R0 என்ற கட்டளைக்கு வருகிறது. அந்த கட்டளை இயக்கப்பட்ட பின்னர் மீண்டும் L4 என்ற அதே இடத்திற்கு திரும்புகிறது. மேலும் A மற்றும் B இன் கூட்டுத்தொகைகள் 0 என இருந்தால் நிரலின் கட்டுப்பாட்டை L2 விற்கு மாற்ற CJNE A0L2 என்ற கட்டளை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இரண்டு எண்களும் சமம் இல்லை எனில் L2 என்ற இடத்திற்கு நிரலின் கட்டுப்பாட்டை மாற்றுவோம். அப்பொழுதுதான் இது சரியாக இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே இரண்டாவது எழுத்தையும் பெற்றுவிட்டோம். இங்கே முதல் இரண்டு எழுத்துக்களும் ஒத்து இருக்கின்றன. எனவே அடுத்த எழுத்தை அணுக முயற்சிப்போம். இங்கு முதலில் கொடுக்கப்பட்டுள்ள MOVX என தொடங்கும் கட்டளை முதல் ஸ்ட்ரிங்கின் அடுத்த எழுத்தை அணுக உதவும். அதேபோல இரண்டாவது கொடுக்கப்பட்டுள்ள MOVX கட்டளை இரண்டாவது ஸ்ட்ரிங்கின் அடுத்த எழுத்தை அணுக உதவும். அடுத்ததாக CJNE ஐ பயன்படுத்தி எழுத்துக்கள் ஒத்து இருக்கின்றனவா என பரிசோதித்துவிட்டு சமம் இல்லை எனில் L4 என்ற இடத்திற்கு வந்துவிடலாம். R0 இன் மதிப்பு 1 எனில் அதன் அர்த்தம் ஸ்ட்ரிங்கள்
சமம் இல்லை என்பதாகும். அவை சமம் எனில் ஸ்ட்ரிங்கின் முடிவுக்கு வந்துவிட்டோமா என பார்க்க வேண்டும். இதை நிரல் வழியாக உப ஸ்ட்ரிங்கை பரிசோதித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த ஸ்ட்ரிங்கின் ஒப்பீடு 0 ஆக உள்ளதா என்பதை CJNE 0 என்ற கட்டளை வழியாக தெரிந்து கொள்ளலாம். முதலிலிருந்து மீண்டும் ஒருமுறை நிரலை பார்க்கும் பொழுது இங்கே CJNE 0L2 ஐ இயக்கி இருக்கிறோம். இரண்டு ஸ்ட்ரிங்கள் சமம் எனில் MOV R0 என்ற கட்டளை பயன்படுத்துகின்றோம். சமம் இல்லை எனில் SJMP பயன்படுத்தி இந்த இடத்திற்கு வந்தோம். இறுதியாக RET பயன்படுத்தினோம். இப்பொழுது ஸ்ட்ரிங்கின் அளவை கணக்கிட பின்வருமாறு செய்யலாம். ஸ்ட்ரிங்கின் அளவை கணக்கிடுவது மிக எளிமையான ஒன்று. இங்கே R3 இலிருந்து DPH இன் மதிப்பு கிடைக்கும். அதுபோல R4 இலிருந்து DPL இன் மதிப்பு கிடைக்கும். இதை செய்ய MOV DPHR3 மற்றும் DPH MOV DPLR4 என்ற கட்டளைகளை பயன்படுத்த வேண்டும். பின்னர் MOV R10 மற்றும் MOVX ADPTR என்ற கட்டளைகளையும் பயன்படுத்த வேண்டும். பின்னர் CJNE A0L7. இதன் அர்த்தம் என்னவென்றால் A இன் மதிப்பு 0 இல்லை எனில் L7 என்ற இடத்திற்கு நிரலின் கட்டுப்பாட்டை மாற்றும் என்பதாகும். இதன் வழியாக நாம் ஸ்ட்ரிங்கின் முடிவுக்கு வந்துவிட்டோமா இல்லையா என்பதை அறியலாம். பின்னர் SJMP L8 ஐ இயக்கிவிட்டு DPTR பதிவேட்டின் மதிப்பை அதிகரிக்கின்றோம். அதன்பின் SJMP L6 இங்கே உள்ளது. இவ்வாறாக ஸ்ட்ரிங்கின் அளவை கணிக்கலாம். இங்கே CJNE A0L7 என்ற கட்டளையை பயன்படுத்தி A இன் மதிப்பு 0 இல்லை எனில் L7 என்ற சுற்றுக்கு நிரலின் கட்டுப்பாடு மாறும். அடுத்தபடியாக L8 உள்ளது. இவ்வாறாக நாம் ஸ்ட்ரிங்கின் அளவை கணித்து R1 என்ற பதிவேட்டில் பதிவிடலாம். நாம் மீண்டும் இதே வழிமுறையை L8 இல் இருந்து தொடங்கி பின்னர் R1 என்பதை R2 என மாற்றி அடுத்த ஸ்ட்ரிங்கின் அளவை கணிக்கலாம்.